இது குறைவாகவும் இது அதிகமாகவும் இருந்தால்தான் பூமியின் வெப்பநிலை 1.5 டிகிரிக்கு கீழே இருக்க முடியும். ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. We are sleepwalking to climate catastrophe. Code red to the G7 countries. Code red to the G20. இன்றளவும் உலகளாவிய ஆற்றல் உற்பத்தியில் சோலார் மூலம் 3.7% ஆற்றல் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. நமக்கு இது நிச்சயமாக அதிகம் வேண்டும். ஆனால் சோலார் பேனல்களை எங்கே பொருத்துவது? விலை மதிப்புமிக்க நிலங்களில் நமக்கு இடம் வேண்டும். ஆனால் இந்த நிலங்கள் நமக்கு நகரங்களை அமைக்கவும், வீடுகளை கட்டவும், தெருக்களை உருவாக்கவும், சுற்றுச்சூழலை சரியாக வைப்பதற்கும் உணவு உற்பத்திக்கும் தேவையாக இருக்கிறது. எனவே சோலார் பேனல்களை ஏற்கனவே இருக்கும் விவசாய நிலங்களில் பொருத்தலாமா? அல்லது தண்ணீர் மீது? அல்லது சூரியனின் ஆற்றலை அதற்கு அருகிலேயே சென்று எடுத்துக்கொள்ளலாமா? நிலத்தை வீணடிக்காமல் அதிகமான சோலார் பேனல்களை கட்டமைக்க என்னதான் வழி? மீண்டும் நாம் பூமியிலிருந்தே தொடங்குவோம். இங்கே மிக மோசமான இடப்பிரச்சனை இருக்கிறது. ஏற்கனவே உணவை உற்பத்தி செய்ய நாம் அதிகமான இடத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் பயிர்களையும் வளர்த்து அதே நேரம் ஆற்றலையும் உற்பத்தி செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும்? அதற்கான நேரம் வந்துவிட்டது. அக்ரி-வோல்டேக்ஸ் இதன் அடிப்படை ஒன்றுதான். அறுவடையை இரட்டிப்பாக்குவது. சோலார் பேனல்களை பொருத்திவிட்டு அதற்கு கீழ் இருக்கும் மண்ணில் தாவரங்களை வளர்ப்பது போன்று இது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது உண்மைதானா என்று மக்கள் வியப்படைகிறார்கள். இவர் கிரெக் பாரன்கஃபோர்ட், புவி அமைப்பு விஞ்ஞானியான இவர் வெவ்வேறு இடங்களில் அக்ரோ-வோல்டேக்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்கிறார். இது சரியாக இருக்கிறது. நாம் ஏன் இதுவரை இதனை செய்வதில்லை என்று மக்கள் கேட்பார்கள். ஆம், ஏன் செய்வதில்லை? இதில் சாத்தியமுள்ள பல வழிகள் என்னென்ன? முதலாவது சோலார் வேலிகள். இந்த வேலிகளுக்கு நடுவில் உள்ள இடைவெளிகளில் பயிர்களை வளர்த்துக் கொள்ளலாம், கால்நடைகள் வளர்க்கலாம், அல்லது பூச்செடிகளை நட்டுக் கொள்ளலாம். அல்லது சூரியனை நோக்கி பேனல்கள் சுற்றுவதற்கு கூட போதிய இடைவெளி இருக்குமாறு இந்த அமைப்புகளை கட்டமைக்கலாம். அல்லது அவற்றை உயரமாக பொருத்தினால் அதற்கு கீழே விவசாயிகள் நடந்து வேலை செய்யலாம். வெயில் சுட்டெரிக்கும் போது நிழலுக்காகவும் அதன் கீழ் நிற்கலாம். ஆனால் சோலார் பேனல்களுக்கு அடியில் அல்லது அருகில் எப்படி செடிகள் வளரும்? வழக்கமான விவசாய சந்தைகளில் பார்க்கும் பலவிதமான பயிர்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தக்காளிகள், குடமிளகாய்கள், ஸ்குவாஷ், கத்திரிக்காய் போன்ற விதவிதமான பயிர்கள் நன்றாகவே வளர்கின்றன. பயிர்களுக்கு போதுமான சூரிய ஒளி கிடைக்கிறது. சூரிய தகடுகளின் நிழலில் வைத்த போது தக்காளிகள் மற்றும் குடைமிளகாய்களின் உற்பத்தி இரட்டிப்பாகியுள்ளது. அது ஏனென்றால் அளவுக்கு அதிகமான சூரிய ஒளி கிடைத்தால் இந்த செடிகளுக்கு அழுத்தம் ஏற்படும். ஒளிச்சேர்க்கையை இவை நிறுத்திவிடும், அதாவது வளர்வதை நிறுத்திவிடும். இந்நிலையில் இதிலிருந்து கிடைக்கும் சூரிய ஆற்றலை விவசாயிகள் நேரடியாகவே வயலில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது மற்றவர்களுக்கு விற்கலாம். இன்னொரு நன்மை என்னவென்றால் கீழிருக்கும் செடிகளை கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையிலிருந்து போட்டோ-வோல்டேயிக் பேனல்கள் பாதுகாக்கின்றன. காலநிலை மாற்றத்தால் தீவிர பருவகால நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் ஆற்றல் துறை நடத்திய ஒரு ஆய்வில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 95% போட்டோ-வோல்டாயிக் அமைப்புகள் ஆலங்கட்டி மழையால் பாதிக்கப்படவில்லை. இவை பிற தீவிர நிகழ்வுகளிலும் உதவுகின்றன. மேலும் மேலும் வெப்பமடையும் உலகத்தில் நீர்ப்பாசனத்திற்கு குறைவான நீர் இருந்தாலே போதும் என்பதை இவை உறுதி செய்கின்றன. நீங்கள் காபி அல்லது தண்ணீரை கொட்டி விடுவீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நிழலில் கொட்டியதா அல்லது வெயிலில் கொட்டியதா, எது அதிக நேரம் ஈரப்பதமாகவே இருக்கும்? வழக்கமாக வெயிலில் 2 மணி நேரம் நீடிக்கும் பாசன நீர் நிழலில் 2 நாட்கள் நீடிக்கிறது. ஆகவே இந்த தகடுகள் நீரை சேமிக்கின்றன, அதிகமாக வெப்பமடைந்து விடாமல் செடிகளை பாதுகாக்கின்றன. இது மற்றொரு வழியிலும் உதவுகிறது. கீழே இருக்கும் செடிகளால் தகடுகளின் அடிப்பகுதி குளிர்விக்கப்படுகிறது. இதனால் அவற்றின் செயல்திறன் அதிகரிக்கிறது. உலகெங்கும் அக்ரி-வோல்டேயிக்ஸ் மீதான ஆர்வம் அதிகரித்து வருகிறது. ஐரோப்பா மட்டுமல்லாமல் இந்தியா, ஜப்பான், சீனா மற்றும் பிற நாடுகளிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இந்த இணைந்த தொழில்நுட்பத்தின் மூலம் குறிப்பாக வறண்ட பகுதிகளுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் சில குறைபாடுகளும் உண்டு. எல்லா பயிர்களும் இப்படி பேனல்களுக்கு கீழ் வளராது.
கோதுமை அல்லது சிறுதானியங்கள் முழுமையான வெயில் இருந்தால்தான் நன்றாக வளரும். எந்த மாதிரியான பேனல்கள் மற்றும் கட்டமைப்புகள் எந்தெந்த பயிர்களுக்கு நல்லது என்ற ஆராய்ச்சியில் ஆய்வாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சில பயிர்களுக்கு அதிக இடைவெளி தேவை. சோளம் மற்றும் கோதுமைக்கு உயரமான பேனல்கள் தேவை. சோயா புதர்களுக்கு கொஞ்சம் உயரம் குறைவான பேனல்கள் தேவை. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், சூரிய ஆற்றலில் அதிக வருமானம் வரும் என்றாலும் நிலத்தில் வைக்கப்படும் போட்டோ வோல்டேக் பேனல்களை விட உயரத்தில் வைக்கப்படும் பேனல்களுக்கு 2 மடங்கு அதிக முதலீடு தேவை. மேலும் முழு விவசாய நிலத்திலும் நம்மால் பயிரிட முடியாது. அதில் வளர்க்கப்படும் பயிர் மற்றும் போட்டோ வோல்டேக் அமைப்பை பொறுத்து 1 முதல் 12% இடத்தை பேனல் அமைப்பை எடுத்துக்கொள்ளும். ஆனால் எதிர்காலத்திற்கான பாதை நம்பிக்கை தருகிறது. சந்தை ஆராய்ச்சி கழகத்தை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகளில் இதற்கான உலகளாவிய சந்தை 40% வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வறண்ட பகுதிகள் அல்லது விவசாயத்தை அதிகமாக நம்பியிருக்கும் இந்தியா, இந்தோனேஷியா, பிற ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் இந்த அக்ரோவோல்டேக்ஸ் அமைப்புகள் மூலம் அதிக அளவிலான நிலம் மற்றும் நீரை சேமிக்கலாம். இடப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு விவசாயத்தையும் சோலார் பேனல்களையும் ஒருங்கிணைப்பது ஒரு வழி. இன்னொரு வழி என்பது இந்த சோலார் பேனல்களை தண்ணீர் மீது பொருத்துவது. மிதக்கும் போட்டோ வோல்டேக் செல்கள், அதாவது புளோட்டோ வோல்டேக் அமைப்புகள் அடுத்த கட்ட முன்னேற்றமாகும். யோசனை என்னவென்றால், நீர்நிலைகளில் மிதவை அமைப்புகளில் சூரிய தகடுகளை பொருத்துவது. உலகில் இருக்கும் நீர்த்தேக்கங்களில் 10% பயன்படுத்தினாலே 23 டெராவாட் ஆற்றல் கிடைத்துவிடும். இவர் தாமஸ் ரெய்ண்டல். பெரிய அளவிலான மிதக்கும் போட்டோ வோல்டேக் அமைப்புகள் தொழில்நுட்ப ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் சாத்தியப்படுமா என்று இவர் ஆராய்ந்து வருகிறார். இந்த ஆற்றல் அளவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 23 டெராவாட் என்பது ஒரு வருடத்துக்கு உலகம் முழுமைக்கும் தேவைப்படும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். சிங்கப்பூரில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் பண்ணைகளை பார்ப்பதன் மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஒரு நீர்த்தேக்கத்தில் சோலார் பேனல் ஆலை இயங்குகிறது. இதன் மூலம் 4 அறைகள் கொண்ட 16,000 வீடுகளுக்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சீனாவில் இருக்கும் மிகப்பெரிய மிதக்கும் பண்ணை இதை போல 5 மடங்கு ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. இது மட்டுமல்ல, சோலார் பேனல்களுக்கு கீழே நீங்கள் மீன் பண்ணைகளில் மீன்களை வளர்க்கலாம். இதன் மூலம் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். இந்த மிதக்கும் போட்டோ வோல்டேக், அதாவது பிவி அமைப்புகள் நீர் மின்னாற்றல் உற்பத்தி செய்யும் அணைகளில் மிகவும் உதவிகரமாக இருக்கும். கோடை காலத்தில் சோலார் பேனல்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். மழை பெய்யும் போது நீர் மின்னாற்றல் உதவும். இந்த மிதக்கும் பேனல்களை நீர் குளிர்விக்கும், அதனால் செயல்திறன் அதிகரிக்கும். சூரியனிலிருந்து நீர்ப்பரப்பை தடுப்பதன் மூலம் இவை நீர் ஆவியாவதையும் குறைக்கும். காலநிலை மாற்றத்தால் நீர் விலைமதிப்பற்றதாக மாறிவரும் காலகட்டத்தில் இது மிகவும் நன்மையானது. சஹாராவுக்கு தெற்கில் உள்ள ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற வறண்ட பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தீவிர சூழ்நிலைகளில் அதிகபட்சம் 90% மழைநீர் கூட ஆவியாவதால் வீணாகிறது. மிதக்கும் சோலார் பேனல்கள் இதற்கு உதவும். ஜோர்டனில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் அணைகளில் புளோட்டோ வோல்டேக் பேனல்களை பயன்படுத்தும் போது நீர் ஆவியாதல் 42% குறையும் என்று கண்டறியப்பட்டது. இது போன்ற பேனல்களை நிலப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் பயன்படுத்துவது வெறும் தொடக்கம்தான். கடலோரங்களில் உள்ள காற்றாலை பண்ணைகளுக்கு நடுவில் இருக்கும் பரந்த இடைவெளிகளில் இவற்றை பொருத்த முடியுமா என்பதே தற்போதைய இலக்காக உள்ளது. அந்த காற்றாலை பண்ணைகளுக்கு நடுவில் இடைவெளி மிகவும் அதிகம். இதில் மிதக்கும் சோலார் பேனல்களை பொருத்தலாம். மேலும் ஏற்கனவே காற்றாலையில் இருக்கும் மின்கடத்தல் கட்டமைப்புகளை இதற்கு அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். அணைகளை விட கடலில் பேனல்களை மிதக்க விடுவதில் செயல்திறன் அதிகம்.
கடல் பேனல்களில் 13% கூடுதல் ஆற்றலும் கிடைக்கும். ஏனென்றால் ஏரி அல்லது குளத்தை விட கடல் அதிகமாக குளிர்விக்கும். நிலத்தை பயன்படுத்த தேவையில்லை. ஆற்றல் உற்பத்தியின் செயல்திறனும் அதிகம். நீர் வெப்பமாதலும் குறைவு. மீன் பண்ணைகளால் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். அப்படியென்றால் ஏன் நாம் இதை இப்போதுதான் செய்கிறோம்? செலவுதான் இதில் முக்கிய பிரச்சனை. மிதக்கும் சோலார் பண்ணைகளுக்கு சிறப்பு கருவிகளும் தனி பயிற்சி பெற்ற பணியாளர்களும் தேவை. இந்த பேனல்களும் கட்டமைப்புகளும் காற்று, அலைகள், அரிப்பு ஆகியவற்றை தாக்குப்பிடிக்க வேண்டும். ஆகவே இவற்றின் ஆயுட்காலம் நிலத்தில் உள்ள பேனல்களை விட குறைவு என்பதால் இவற்றிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்துக்கு 2 முதல் 20% செலவு அதிகம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த செலவு பெருமளவில் குறையும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இன்னொரு விஷயம் என்னவென்றால் அணை மற்றும் இயற்கையின் மீது ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திட்டத்துக்கும் விரிவான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்பு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதற்கு தெளிவான பதிலும் கிடைக்காது. மற்றொரு புறம் இந்த மிதவை பேனல்கள் பாசிப்பூக்களின் வளர்ச்சியை குறைக்கும். இதன் மூலம் சுகாதார அச்சுறுத்தல்கள் மற்றும் நீரை சுத்திகரிப்பதற்கான செலவும் குறையும். ஆனால் நீரின் வேதியியல் அம்சங்கள் மாறும்போது நைட்ரேட் உருவாக்கம் ஏற்படும். ஆக்சிஜன் குறையும். இதுவரை பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. அவற்றில் நீரின் தரம் மற்றும் சுற்றுச்சூழலில் எந்த பெரிய பாதிப்பும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் PV அமைப்புகள் ஆண்டுதோறும் 30% அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கான முக்கிய சந்தையாக ஆசியா இருக்கும். ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவும் முதலீடு செய்ய தொடங்கியிருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய திட்டங்கள் சிலவற்றுக்கு வங்கி நிதியுதவி கிடைத்திருப்பதை பார்க்கும்போது மிகவும் ஊக்கமளிக்கிறது. மேலும் இது ஒரு பெரிய திருப்பு முனையாகும். ஆகவே உங்களுக்கு அருகில் உள்ள நீர்த்தேக்கத்தில் ஒரு மிதக்கும் PV அமைப்பு விரைவில் வருவதற்கும் வாய்ப்புண்டு. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் மிதக்கும் சோலார் பேனல்களை விரிவுபடுத்துவோம். கடலே எல்லை. சரி, சோலார் பேனல்களை வைக்க வேறு ஏதாவது இடம் மீதம் இருக்கிறதா? இங்கே, அங்கே அல்லது இங்கே? இல்லை. ஆனால் விண்வெளியில்? ஆம். எவ்வளவு அருகில் முடியுமோ சூரியனுக்கு அவ்வளவு அருகில் செல்வது. இங்கே 24 மணி நேரமும் சூரிய ஒளி இருக்கும். பூமியில் எந்த நிலமும் தேவையில்லை. ஆகவே பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நாம் ஏன் சோலார் பேனல்களை வைக்கக்கூடாது? ஐசக் அசிமோவின் ரீசன் என்ற 1941ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதையில் இந்த யோசனை முதலில் வந்தது. அந்த கதையில் 2 பொறியாளர்கள் ஒரு விண்வெளி மையத்தில் இருப்பார்கள். மைக்ரோவேவ் கதிர்கள் மூலம் பிற கோள்களுக்கு ஆற்றல் வழங்குவதுதான் அவர்களின் வேலை. இப்போது பிரிட்டனின் தலைமையில் இயங்கும் ஆற்றல் குழுவில் தொழில்துறை, அரசு அமைப்புகள், அறிவியல் அமைப்புகள் உள்ளிட்ட 50 கூட்டமைப்பினர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு 2035இல் ஒரு சூரிய ஆற்றல் செயற்கைக்கோளை விண்வெளியில் நிறுவுவதற்காக திட்டமிட்டுள்ளது. இந்த விண்வெளி சூரிய ஆற்றல் தேடலில் அமெரிக்கா, சீனா, ஜப்பானும் இணைந்துள்ளன. இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பூமியிலிருந்து 35,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி சோலார் பேனல்கள் மூலம் சூரிய ஒளியை சேகரிப்பது, அதை மைக்ரோவேவ் கதிர்வீச்சாக மாற்றி பூமிக்கு அனுப்புவது. பூமியில் உள்ள ஆண்டனாக்கள் இந்த மைக்ரோவேவ்களை சேகரிக்கும். இவற்றை ரெக்டனா என்று அழைப்பார்கள். சேகரிக்கப்பட்ட மைக்ரோவேவ் மின்சாரமாக மாற்றப்படும். இதை செயல்படுத்த முடியும் என்று முதற்கட்ட சோதனைகள் கூறுகின்றன. மழை அல்லது மேகங்களின் ஊடாக இந்த மைக்ரோவேவ்கள் பயணிக்கும். ஏனென்றால் இவை பூமியின் வைஃபை அலைகளின் அதே அதிர்வெண் கொண்டவை. ஒவ்வொரு செயற்கைக்கோளும் 2 ஜிகாவாட் தொடர் ஆற்றலை உற்பத்தி செய்யும். அதாவது 700 பயன்பாட்டு காற்றாலைகளின் உற்பத்திக்கு இது நிகரானது. இவை பிரம்மாண்டமாக இருக்கும். இவற்றின் விட்டம் கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர். பல ஆயிரம் டன் எடை கொண்டவையாக இவை இருக்கும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை ஏவி அதன் மூலம் இவற்றை சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். உதிரியான தனித்தனி பாகங்களை விண்வெளியிலேயே ரோபோட்டுகள் அடுக்கி முழுமையான கட்டமைப்பாக உருவாக்கும். வேலை முடிந்த பிறகு நாளொன்றுக்கு 24 மணி நேரமும் இவை பூமிக்கு ஆற்றலை அனுப்பும். இந்த ஆற்றல் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த ஆபத்தையும் விளைவிக்காது. ஆனால் இந்த அனுப்புதல் மற்றும் மாற்றுதல் ஆகிய செயல்முறைகளால் ஆற்றல் சிறிதளவு வீணாகலாம். இவற்றை விண்வெளிக்கு அனுப்பவும் அதிகமாக செலவாகும்.
இன்று விண்வெளிக்கு 1 கிலோ பொருளை எடுத்துச் செல்ல $3000 செலவாகிறது. தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியம்தான் என்றாலும் இந்த செயற்கைக்கோள்களை பெரிய அளவில் இன்னும் பரிசோதிக்கவில்லை. இவை செயலிழக்காமலும் இருக்க வேண்டும். பூமியிலிருந்து 35,000 கிலோமீட்டர் தொலைவில் இவற்றை பராமரித்து பழுது பார்ப்பது கடினம். ஆனால் ஒருவேளை இந்த விண்வெளி சூரிய செயற்கைக்கோளை எப்படியாவது அடுத்த சில தசாப்தங்களில் செய்துவிட்டால் கூட தற்போது நிகழும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அதிகமான சூரிய ஆற்றல் தேவை. தேவைப்படும் நிலத்தை இதற்காக வீணடிக்காமலேயே சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு பல சாத்தியமான வழிகள் இருக்கின்றன. அவை எல்லாமே செலவு குறைவான, விரைவான மற்றும் நம்பிக்கை தரக்கூடிய வழிகள். இதையெல்லாம் கேட்க வியப்பாக இருக்கிறதா? இந்த ஆற்றல் உற்பத்தி முறை குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை எங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் DW தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.